గాలి పంచే చూసే 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 కరువై ఉన్నాలే శశివదనం తీసే 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 తెరలే తొలగించే ఆమదన సమ్మోహనుడా పెదవిస్తా నీకే కొంచెం కోరుకోవా ఇష్ట సకుడా నడుమిస్తా నీకే నలుగే పెట్టుకోవా గాలి పంచే చూసే 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 కరువై ఉన్నాలే శశివదనం తీసే 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 తెరలే తొలగించే ఆమదన సమ్మోహనుడా పెదవిస్తా నీకే కొంచెం కోరుకోవా ఇష్ట సకుడా నడుమి. Hi guys, welcome to Sanu's Kitchen and Lifestyle. Today special இன்னைக்கு வந்து நியூ இயர். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் விஷ் யூ ஹாப்பி நியூ இயர். நியூ இயர் அன்றைக்கி மார்னிங் வந்து நாங்கள் எல்லோரும் எழுந்துச்சி ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு எல்லாருக்குமே புது ட்ரெஸ் இருக்குங்க வீட்லேயே இருந்துச்சு. ஆல்ரெடி நான் தீபாவளிக்கு எடுத்ததுலேயே எல்லாருக்கும் எக்ஸ்ட்ராவாக ஒரு ட்ரெஸ் தான் எடுத்திருந்தேன். ஸோ புசுமாக்கு காவியாக்கு அவருக்கு எல்லாருக்குமே புது ட்ரெஸ் இருந்துச்சு, எல்லோரும் வியர் பண்ணியாச்சு. ஸோ சிவன்யா பாருங்க புது ட்ரெஸ் எப்படி இருக்கு சொல்லுங்க, சிவன்யாவோட அவுட்ஃபிட் எப்படி இருக்கு சொல்லுங்க, ஹேர் ஸ்டைல் எப்படி இருக்கு சொல்லுங்க. ஓகே சூப்பர். ஸோ மார்னிங் வந்து ஏஞ்சி எல்லோரும் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு இப்போ வந்து அடுத்து என்ன பண்ணுறது பார்க்கலாம். இன்றைக்கி இந்த வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே பாருங்கள் சிவனியோட புது ட்ரெஸ் எப்படி இருக்குது சொல்லுங்கள், சிவனியோட நியூ ஹேர் ஸ்டைல் எப்படி இருக்குது சொல்லுங்கள். சிவனியாக்கு ஹேர் வந்து வளர்ந்துச்சு இல்லை, திரும்ப பாருங்க நிறைய ஹேர் வந்துச்சு. ஸோ ஹேர் கட் பண்ணி வைப்பேன், பண்ண விட மாட்டேன் சிவன்யா. இப்பெல்லாம் ஹேர் கட் பண்ணிடலாமா சிவன்யா? ஓகே காவியாவா அழுதுருவியா? காவியாவோட அவுட்ஃபிட் எப்படி இருக்கு பாருங்க. காவியா திரும்ப காவியாவுக்கு வந்து ஒரு நியூ ஹேர் ஸ்டைல் பண்ணியிருக்கேன். எப்படி இருக்கு சொல்லுங்க சிவன்யா. காவியா திரும்ப காவியாக்கு சூப்பரா இருக்கு. ஹாப்பி நியூ இயர் சொல்லுங்க, ரெண்டு பேரும் ஹாப்பி நியூ இயர் சொல்லுங்க. விஷ் யூ ஹாப்பி நியூ இயர். நான் வந்து முந்தின நாள் ஈவினிங்கே வந்து கேக் வந்து வீட்லேயே பேக் பண்ணியாச்சு. ஸோ நியூ இயர் ஆனால் இவங்க கேக் வெட்டணும்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் நான் வந்து சாக்லேட் கேக் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்காண்டி தான் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். முன்னாள் ஈவினிங் எடுத்த வீடியோ இது. பார்த்திங்கன்னா ஒரு 1 kg ஆகிற அளவுக்கு 1.5 kg கூட இருக்கும். 1 kg ஆகிற அளவுக்கு நான் வந்து எல்லாத்தையுமே எடுத்து வச்சுருக்கேன். ஆல்ரெடி கேக்கு ரெசிபி வந்து நான் வந்து நம்மளோட சேனலில் வந்து அப்டேட் கொடுத்துருக்கேன். பிளாக் ஃபாரஸ்ட் கேக்கு, நார்மல் வெண்ணிலா ஸ்பாஞ்சி கேக்கு, 2 கேக்குமே வந்து நான் நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா போட்டிருப்பேன். பட் அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் இயர் பர்த்டேக்கு காவியாவோட பர்த்டேக்கு வந்து டால்ஃப் கேக் கூட பண்ணியிருக்கேன். பார்த்திங்கன்னா அது இன்னுமே சூப்பராக இருக்கும். க்ரீம் எப்படி எந்த மெத்தடில் பண்ணணும், கேக் பேக் பண்ணுறது எப்படி, என்னென்னலாம் மெஷர்மெண்ட் அப்படிங்கிறத நான் வந்து உங்களுக்கு அதில் கிளியராக கொடுத்துருப்பேன். இப்போ வந்து நமக்கு பொங்கல் கிஃப்டாக வந்து அவரோட ஆஃபீஸில் வந்து கொடுத்தாங்க இல்லையா ஓடிஜி. ஸோ அதில் தான் கேக் பண்ண போகிறோம். ஸோ பார்த்திங்கன்னா ஒரு 10 eggs கிட்ட நான் வந்து போட்டாச்சு. நீங்கள் கேட்கலாம் மார்னிங் வந்து கேக் வெட்டிட்டு எப்படி நீங்கள் கோயிலுக்கு போவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து அப்படி செய்யலை. கேக் வந்து அதுக்கப்புறம் தான் வந்து கேக் கட்டிங்கே நாங்கள் பண்ணோம். பார்த்திங்கன்னா எக் எல்லாம் நல்லா பீட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம கேக் வந்து செய்ய ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பார்த்திங்கன்னா சிவன்யா வந்து முன்னாள் நைட்டு 12 o'clock வெட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. நான் அதுக்காண்டியும் க்ரீம் மட்டும் நான் மறுநாள் தான், அதாவது நியூ இயர் அன்னைக்கு தான் நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணேன். பார்த்திங்கன்னா மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே கூட நான் நம்மளோட சேனலில் போட்டிருக்க கேக் ரெசிபிலேயே நீங்கள் போய்ட்டு செக் பண்ணிக்கோங்க, சூப்பராக இருக்கும். வேணுறவங்க ஓவன் இருந்தால் தான் ஓடிஜி இருந்தால் தான் கேக் பண்ண முடியும் அப்படின்னு கிடையாதுங்க. நார்மலாக குக்கரில் கூட நம்ம பண்ண முடியும். முடிஞ்சால் எனக்கு டைம் இருக்கப்போ நான் அதுவுமே கூட உங்களுக்கு போடுறேன். கேக் வந்து ரொம்ப சிம்பிளான விஷயந்தான், மெஷர்மெண்ட்ஸ் மட்டும்தான் முக்கியம். ஸோ இதுக்கு வந்து ஒரு குட்டி மிஷின், அதாவது வெயிட் மிஷின் இருந்தாலுமே ஓகே, இல்லைன்னா இந்த மாதிரி நான் இப்போ யூஸ் பண்ணுற மாதிரி கப்பு இருந்தாலுமே கூட ஓகே தான். அது 1 cup 1/2 cup அப்படின்ற அந்த மெஷர்மெண்ட்டோடு இருக்கும் இல்லையா, அந்த கப் இருந்தாலுமே கூட கேக் பேக்கிங்க்கு ஓகே தான். ஸோ வந்து கேக் வந்து வீட்லேயே நாங்கள் ரெடி பண்ணிட்டோம்.
ஸோ நம்மளோட சூப்பரான கேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. மேலே பார்த்திங்கன்னா கலர் வந்து லைட் ப்ரௌன் ஆகிடுச்சு. நம்ம எப்படியா இருந்தாலும் மேலே இருக்க இந்த லேயர் வந்து கட் பண்ணி எடுத்துடுவோம். எல்லா பேக்கிங்லேயுமே கூட இந்த மாதிரி ஆகும். எங்களுக்கு வந்து நாங்கள் பேக் பண்ணுற டைமுக்கு வந்து லைட்டாக பவர் கட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி கலர் வந்து மாறிடுச்சு. பட் கேக் எல்லாம் உள்ளே கரெக்டாக சூப்பராக இருந்துச்சு. மேலே அந்த பவர் கட் ஆனதுனால அந்த டைமுக்கு ஒன்றுமே பண்ண முடியலை. ஸோ அதனால் அந்த லைட்டாக மேலே மட்டும் கொஞ்சமாக லைட்டாக ப்ரௌன் ஆச்சு. பட் கேக் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பாருங்களேன், அன்மோல்ட் பண்ண போகிறேன். நீங்கள் வந்து கேக் வந்து ரெடி பண்ண உடனே வந்து க்ரீம் போடக்கூடாது, க்ரீம் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. பாருங்கள், நம்ம சூப்பரான நியூ இயர் கேக் வந்து சூப்பராக ரெடி ஆகிருக்கு. பாருங்கள், உள்ளே வந்து இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர் வந்து இதுதான். அந்த இது பட்டர் ஷீட் கூட இதுலேயே தான் இருக்குது, அந்த பாத்திரத்துலேயே இருக்குது பட்டர் ஷீட் கூட. அந்த அளவுக்கு கேக் வந்து அழகாக சூப்பராக வந்துடுச்சு. இதுக்கு மேலே வந்து நான் சுகர் சிரப் மட்டும் ஆட் பண்ணி நான் வந்து வச்சிடலான்ட்டு இருக்கேன். ரொம்ப ஹீட்டாக இருக்குது கேக். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. ஸோ கொஞ்சம் ஹீட்டாக இருக்குது. ஹீட் ஆறட்டோன்னு சொல்லிவிட்டு நான் ஸ்டாண்டில் போட்டு அப்படியே வந்து க்ளோஸ் பண்ணி வச்சாச்சு. ஸோ க்ரீம் மட்டும் நான் நாளைக்கு தான் பண்ண போகிறேன். இது வந்து நியூ இயர்க்கு முந்தின நாள் எடுத்த வீடியோ. ஸோ மறுநாள் வந்து நாங்கள்லாம் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு இருந்தா காவியா அவங்க டேடி வந்து நியோவை குளிப்பாட்டினோம், நியோக்கு நியூ இயர் செலிப்ரேட் பண்ணணும்னு சொல்லிட்டு நியோவை குளிக்க வச்சுட்டு இருந்தாங்க. மொட்டை மாடிக்கு போயிட்டு தான் அவனை குளிக்க வச்சோம். பார்த்திங்கன்னா ஷாம்பு தான் அவனுக்குன்னு தனியாக ஷாம்பு சோப்பு அப்படின்ட்டு அவனுக்குன்னு நியோக்குன்னு தனியாக இருக்குது. ஸோ அதை தான் போட்டு குளிக்க வச்சுட்டு இருந்தாங்க. பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ஒரு 1 month ஒன்ஸ் தான் குளிக்க வச்சுட்டு இருந்தோம். இப்போல்லாம் அந்த குளிர் சீசன்றதுனால அவனுக்கு ஒத்துக்காது. ஸோ அதனால் வந்து 2 month ஒன்ஸ் அந்த மாதிரி தான் குளிக்க வைக்கிறது. அவன் நாளை என்றும் நம் கையில் இல்லை, நாம் யாரும் தேவன் கை பொம்மைகளே. என்றால் கூட போராடு நண்பா, என்றைக்கும் தோற்காது உண்மைகளே. உசைன் போல்ட்டை போல் இல்லாமல் ஓடு, கோல்டு தேடி வரும். உங்கள் வாழும் ஒரு ஒலிம்பிக்கை போலே வேர்வை வெட்டி தரும். நாங்கள் ரிஷியும் இல்லை, ஓர் புஷி சொன்னோம் குடிச்சா குடிலா. எதிர் நீச்சல் அடி வென்று ஏத்து கொடி அடஜாலி நம்ம பாலி. எதிர் நீச்சல் அடி வென்று ஏத்து கொடி அடஜாலிய பாலி சொன்னபடி. எதிர் நீச்சல் அடி வென்று ஏத்து கொடி அடஜாலிய பாலி சொன்னபடி. Yo, yo, honey, I'm going down, baby. Take down to the south. उन्न रंड मून उठा ले अपना फोन, बज रही है तेरी बेबी कोलावरी ट्यून. From Mumbai to Marina, हसन से लेके करीना, सबके BBM पे bring. Hey, who is this? Hip hop Tamila. Welcome to Chennai, எங்க ஊரு இந்த ஊருக்குள்ள நாங்க தாறுமாறு. ஃபர்ஸ்ட் பாத்தி யாரு அவர் சூப்பர் ஸ்டார், கவிதைக்கு யாரு பாரதி யாரு. இங்கிலீஷ் படத்துல இது தமிழ் படம், அதனால எங்க கிட்ட வச்சுக்கிட்ட அவ்வளவுதான். இங்கிலீஷ் பேசினாலும் தமிழண்டா. எதிர் நீச்சல் அடி வென்று ஏத்து கொடி அடஜாலிய பாலி சொன்னபடி. எதிர் நீச்சல் அடி வென்று ஏத்து கொடி அடஜாலிய பாலி சொன்னபடி. எதிர் நீச்சல் அடி வென்று ஏத்து கொடி அடஜாலிய பாலி சொன்னபடி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காவியாவுக்கு வந்து ரெடி பண்ணி விட்டுட்டு இருந்தப்போ பார்த்தீங்கன்னா புசுமா வந்து வீடியோ எடுத்து வச்சிருக்கு. ஸோ இப்போல்லாம் வந்து நிறைய டைமில் வந்து ஞாபகப்படுத்துறதாகட்டும் வீடியோ கவர் பண்ணுறதாகட்டும் சிவன்யாவாக தான் இருக்குது. சரி, ஓகே. சிவன்யா வந்து ஃபர்ஸ்ட் ஒரு டாஸ்க். ஓகே,
வந்து உன்னோட பிளஸ் நீ வந்து பிளஸ்ஸை வந்து ஒன்று ஆட் பண்ணிக்கணும். உங்ககிட்ட மைனஸ் மம்மி டேடி சொல்லிக்கிறது வந்து ஒன்னு மைனஸ் பண்ணிடணும். அதை இன்னிலேருந்து பண்ணக்கூடாது. ஸோ சிவன்யா வந்து யோசிக்கிட்டோம். காவியா நீ சொல்லு. சிவன்யா கூட சண்டை போட மாட்டேன்றது உன்னோட மைனஸ் வச்சுக்கிறியா? சிவன்யாவோட சண்டை போட மாட்டது மைனஸ் ஆனா அப்ப நீ அழுவ மாட்டேன்றது மைனஸ் தானே? ரெண்டுமே மைனஸ் தான் சொல்ற. சிவன்யா கூட எக்காரத கூட சண்டையே போடக்கூடாது. அது உன்னோட பிளஸ்ஸா எடுத்துக்கிற. அப்புறம் இனி வந்து எந்த ஸ்டேஜ்லயும் அழுக மாட்டேன். இந்த கண்ணுல இருந்து தண்ணீரே பார்க்க முடியாது. இங்க பாரு, இனி பாருங்க, நான் எப்பயாச்சும் காவியா அழுதுச்சுன்னா நான் வீடியோ எடுத்து போடுவேன். இனி வந்து காவியா வந்து அழுவே மாட்டலாம். சரி, ஓகே சிவன்யா உங்க டாஸ்க். நான் வந்து அடிக்க மாட்டேன். ஓ, யாரையும் அடிக்க மாட்டேன். அதுக்கப்புறம் உங்ககிட்ட இருக்கிற மைனஸ் பேட் ஹாபிட். சீக்கிரம், நான் வீடியோ எடுத்துட்டு இருக்கேன், டைம் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து யாரையும் திட்ட மாட்டேன். காவியாவை அடிக்க மாட்டேன். காவியான்னு கூப்பிடக்கூடாது. அக்கான்னு கூப்பிடுவேன். ஓகே, சரி, எது எடுத்துக்கலாம் இதுல? காவியா அக்கா கூப்பிடுறது எடுத்துக்கலாமா? காவியாவை அக்கா தான் கூப்பிட போற அடிமேட். ஓகே காவியா, ஹாப்பி? சரி, ஓகே. அப்புறம் உன்னோட மைனஸ் அதான் என்னது? 2 சொன்ன இல்ல? காவியா இப்ப கூட காவியா தானே கூப்பிடுற? அக்காவை அக்கான்னு கூப்பிடுற சொல்றியா நீ? சொல்ல அக்கா சொல்ல ஒரு வாட்டி. அக்காக்கு கிசி கொடுத்து அக்கா சொல்லு. நான் இனிமேட்டு உன்னை அக்கான்னு கூப்பிடுவேன், காவியான்னு கூட மாட்டேன். சொல்லு சீக்கிரம் சொல்ல. அவகிட்ட பாத்து சொல்லு. நான் இனி உன்னை காவியான்னு கூப்பிட மாட்டேன், அக்கான்னு தான் கூப்பிடுவேன் சொல்லு. இப்ப எப்படி சொன்ன? ஓகே காவியா தான் சொல்ற. ஓகேயா அக்கா கேளு சொல்லு. அப்ப சொல்றது இப்பயே ஓகே அக்காவா? டே ஒன்லயே சிவன்யா வந்து கடைபிடிக்கல. பாக்கலாம் நெக்ஸ்ட் இயர் வரைக்கும் எப்படி இருக்கு சிவன்யா அப்படின்னு. முடியுமா சிவன்யா உன்னால? அதெல்லாம் சொல்லக்கூடாது. உன்னால முடியுமா? சரி, ஓகேவா கேளு காவியாண்ட. ஓகே, நம்ம வந்து கேக்குக்கு வந்து க்ரீம் வந்து அப்ளை பண்ணிடலாம். ஸோ மார்னிங் வந்து நம்ம கேக் இது ஐசிங் வச்சு நான் பண்ணுறதுக்காண்டியும் எனக்கு டைம் கிடையாது. நான் டைம் இருக்கிறப்ப வந்து ஃப்ரெஷ் மில்க் வாங்கி நான் க்ரீம் வந்து அடித்து ஃப்ரிட்ஜில் வச்சிட்ருக்கேன், ஃப்ரீசரில் வச்சுருக்கேன். கொஞ்சம் எடுத்து ரூம் டெம்பரேச்சருக்கு வச்சுருக்கேன். ஸோ அது வருதான்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம மேலே இருக்க இந்த லேயரை கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ இந்த லேயரை கட் பண்ணி எடுத்துகிட்டு தான் நம்ம வந்து க்ரீமிங் ப்ராசஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணணும். பார்த்திங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட்டு என்ன பேக்கரியிலே ஆகட்டும், எப்போ யார் எங்கே கேக் பண்ணாலுமே மேலே இருக்க இந்த லேயரை வந்து எடுத்துருவாங்க. ஏன்னா அது டேரெக்டாக வந்து இதாகுது இல்லையா, அது வந்து கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆக தான் செய்யும். பட் இதையுமே ஒரு சிலர் லைக் பண்ணி சாப்பிட்றவங்கலாம் இருக்காங்க. ஸோ வந்து இதை வந்து நம்ம நியோக்கு எடுத்து வச்சிடலாம். தனியாக ஒரு பிளேட்டில் போட்டு எடுத்து வச்சாச்சு அவனுக்கு நியூ இயர் செலிப்ரேஷனுக்காண்டியும். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இதை வந்து 2 லேயராக நம்ம கட் பண்ணிவிட்டு நடுவில் வந்து க்ரீம் வந்து அப்ளை பண்ணிடலாம். லைட்டாக வந்து நடுவில் உங்களுக்கு கலர் சேஞ்ச் ஆகிருக்கும். நான் பேக் சைட் திரும்பி போட்டப்போ வந்து நான் வந்து சுகர் வந்து மெல்ட் பண்ணி சுகர் சீரம் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். அது வந்து இன்னுமே நமக்கு கேக்குக்கு சுவையை கூட்டக்கூடியது. ஸோ சுகர் சீரம் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். அதனால உங்களுக்கு கேக் வந்து நடுவில் லைட்டாக ஈரமாக இருக்க மாதிரி லைட்டாக ஒரு மாதிரி ஸ்ட்ரக்சர் வந்து கொஞ்சம் மாறி இருக்கும். ஸோ சுகர் சீரம் வந்து ஆட் பண்ணியிருக்கேன், அதனால தான் அப்படி இருக்குது. பார்த்திங்கன்னா இப்போ க்ரீம் அப்ளை பண்ணிடணும்.
ஸோ க்ரீமே வந்து ரூம் டெம்பரேச்சருக்கு வர்றதுக்கு இன்னுமே கொஞ்சம் லேட் ஆகும். நமக்கு அப்ளை பண்ணுறதுக்கு கரெக்டாக வரல அந்த ஸ்ட்ரக்சர். ஸோ அதனால் ஒரு வாட்டி பீட் பண்ணிட்டோம்னா நமக்கு அந்த சாஃப்ட் ஸ்ட்ரக்சர் வந்துட்ட பிறகு நம்ம க்ரீம் அப்ளை பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஃப்ரிட்ஜில் வச்சு தான் வந்து க்ரீம் வந்து கேக்குக்கு வந்து அப்ளை பண்ணணும். பட் எனக்கு டைம் இல்லைன்றதுனால சும்மா க்ரீம் வந்து ரொம்ப வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அவங்க டாடி. அதனால் பசங்களுக்குலாம் கோல்ட் ஆகும். அதனால் கொஞ்சமாக வந்து லைட்டாக பட்டும் படாமல் வந்து அப்ளை பண்ணிவிட்டு மேலே வந்து அவங்க சாக்லேட் கேக் வந்து கேட்டிருக்காங்க இல்லையா, நம்மளுக்கு சாக்லேட் சிப்ஸோ குக்கீஸ் அந்த மாதிரிலாம் வந்து மேலே வந்து டெக்கரேட் பண்ணிடலாம். ஸோ க்ரீம் வந்து பீட் பண்ணியாச்சு. உந்தன் கை வீசிடும் பொய் ஜாடை என்னை ஏதே தோட்டத்தில் வீசுதே. உன் ஊர் தாண்டிடும் ரயில் பாலம் மேல் என் பூமி முடிந்து விடுதே. என் தாயோடும் கூறாத வார்த்தைக்குள் நான் நீந்துறேன், காந்துறேன். கனா காணும் போர்வைக்குள் காலத்தை அடக்காக்கிற தேக்குற மண்ணேலோடும் மழை தண்ணி போல் நாளும் நிலமாறுற தூறுற. அவ்வளோதாங்க, நம்மளோட சூப்பரான சுவையான சாக்லேட் கேக் வந்து தயாராகிடுச்சு. இனி வந்து மேலே வந்து மென்ஷன் பண்ண வேண்டியது தான், ஹாப்பி நியூ இயர் ஆட்டும் நம்மளோட இஷ்டம் தான். எப்படி வேணாலும் நம்ம வந்து மேலே டெக்கரேட் பண்ணிக்கலாம். நான் வந்து ரொம்ப க்ரீம் இல்லாமல் பண்ணுன்றதுக்காக தான் இந்த மெத்தட் வந்து சூஸ் பண்ணேன். காலி பஞ்சே ஜூசி 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 கருவை உன்னாலே சசிவதன తీసే 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 తెరలే తొలగించి ఆమదన సమ్మోహనుడా పెదవిస్తానీకే కొంచెం కోరుకోవా ఇష్ట సకుడా నడుమిస్తానీకే నలుగే. அவ்வளோதான், நம்ம 2024 இந்த சாக்லேட் சிரப் வச்சு வந்து போட்டாச்சு. அதிகமாக க்ரீம் வேண்டாம் அப்படின்றதுனால தான் நாங்கள் வந்து இந்த மெத்தடில் பண்ணிட்டோம். பார்த்திங்கன்னா ரொம்ப கலர்ஃபுல்லாக ரொம்ப கான்ட்ராஸ்டாக வந்து நம்மளோட கேக் வந்து சூப்பராக தயாராகிடுச்சு. பார்த்திங்கன்னா இன்னுமே இதுக்கு அழகு கொடுக்க நாங்கள் வந்து இந்த சாக்லேட்லாம் வந்து இருந்துச்சு. பார்த்திங்கன்னா ஒரு 4 சாக்லேட் வந்து எடுத்திருந்தேங்க. சூப்பராக ஃபுல் சாக்லேட்டோட பியோர் சாக்லேட் அது. ஸோ அதனால் நான் வந்து ஒரு 4 சாக்லேட் வந்து இதில் வந்து வச்சு அப்படியே வந்து ஸ்டிக் பண்ணி விட்டாச்சு. பார்த்திங்கன்னா அதுவுமே சூப்பராக இருந்துச்சு. இதோட இன்னும் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக ரொம்ப இன்னும் கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கட்டும் அப்படின்ட்டு 2 குட்டீஸ்க்கும் 2 லாலிபாப் வந்து எடுத்து நான் வந்து சைடில் வந்து 2 பக்கமாக சொருவி விட்டாச்சு. பாருங்கள், அவ்வளோதான், நம்மளோட நியூ இயர் கேக் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது பார்த்திங்கன்னா எங்கள் மாமனார் வந்து காவியா சிவன்யாவுக்கு இந்த மில்க் ஐட்டத்தில் பிடிக்கும் இந்த சாக்லேட் சொல்லி இதை வந்து வாங்கிட்டு வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அது வந்து கொஞ்சம் வச்சு டெக்கரேட் பண்ணலான்னு சொல்லிட்டு புசுமா எடுத்துகிட்டு வந்து இதையுமே வைங்க மம்மின்னு சொன்னால் ஸோ ஒன்று மட்டும் நாங்கள் வச்சாச்சு. ஸோ அவ்வளோதான், நம்மளோட நியூ இயர் கேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. Happy New Year. Happy New Year. சித்திரங்களை பாடச் சொல்லலாம், தென்றலை அஞ்சல் ஒன்று போடச் சொல்லலாம்.
பார்க்கலாம், பூவுக்கும் ஆடை தைத்து போடலாமா? சூரியன் தேரை மண்ணில் ஓட்டலாம் சொர்க்கத்தின் புகைப்படத்தை காட்டலாமா? வானம் வாடி வாடிலே வருந்தி அழுவதில்லை, வணங்கி விழுவது. நாக்குல மூக்கையே தொட்டவே நானடி, பார்வையால் உசுரையே தொட்டவே நீயடி. தாமரப் பூவுக்கும் தண்ணிக்கும் என்னைக்கும் சண்டையே வந்ததில்லை. மாமன அள்ளி நீ தாவணி போட்டுக்க மச்சினி யாரும் இல்ல. எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க சிவா விஷ்ணு கோயிலுக்கு வந்து நாங்கள் போயிருந்தோம். அங்கே பார்த்தீங்கன்னா எல்லா சாமியுமே வந்து அலங்காரம் பண்ணி ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஆல்ரெடி நான் ஷார்ட்ஸுமே போட்டிருப்பேன். பார்க்கறதுக்கே அவ்வளோ கண்கொள்ளா காட்சியாக இருந்துச்சு. முருகர் சாமி மயில் வாகனத்தில், அதுக்கப்புறம் சிவபெருமான் வந்து தேர் வாகனத்தில், அதுக்கப்புறம் சிவனும் பார்வதியும், அப்புறம் 18 படி வச்சு ஐயப்ப சாமி, அப்படி சொல்லி எல்லா சாமியுமே பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஒரு சாமி அலங்காரம் பண்ணுறதுக்கே நமக்கு வந்து பார்த்துருப்போம். இந்த மாதிரி எல்லா சாமியும் அலங்காரம் பண்ணி இவ்வளோ அழகாக இவ்வளோ கிராண்டாக சூப்பராக பண்ணியிருந்தாங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சாமிக்குமே அந்த மாலை ஆட்டம், அந்த அலங்காரங்கள் ஆட்டம் அவ்வளோ அழகாக இருந்துச்சு. பயங்கர க்ரௌட் அன்னைக்கு. பார்த்திங்கன்னா கோயிலுக்கு வெளியே அந்த சைடு இருந்து நிறைய அப்படியே ஃபார்ம் பண்ணிட்டு வந்திருந்தாங்க. பார்த்திங்கன்னா அவ்வளோ க்ரௌடு. இதெல்லாம் ரோ ஃபார்ம் பண்ணிட்டு போகிறவங்க தான். இந்த சைடு வந்து நவகிரகணம் இருக்க சைடுக்கு வந்து நாங்கள் வந்து ஜலநாராயணன் அன்னைக்கு வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு பண்ண அந்த கட் அவுட்லாம் அப்படியே இருந்துச்சு. பட் உள்ளே வந்து அந்த போகக்கூடிய அந்த பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு. பார்த்திங்கன்னா அந்த ஈச்ச ஓலையில் வந்து ஃபுல்லாக எல்லாம் டெக்கரேட்டிங் பண்ணி, அப்புறம் ஸ்வீட் கார்னு, அன்னாச்சி பழம் இதெல்லாம் தொங்க விட்டு அது பார்க்கறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. குட்டீஸுங்கெல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணாங்க. பாருங்களேன் ஒவ்வொரு விஷயமும் அவங்க பார்த்து பார்த்து பண்ணுறப்ப அழகாக இருந்துச்சு. சாமி ஜலநாராயணன் வந்து இது வந்து இங்கே இருக்கிற அந்த பெருமாள் வந்து ஜலநாராயணன் சொல்லுவாங்க. இந்த சாமி வந்து இங்கே நம்ம நாட்டில் எங்கேயுமே இந்த மாதிரி கிடையாது. நேபாள் நாட்டில் மட்டும்தான் இந்த சாமி வந்து இந்த மாதிரி 10 தலை பாம்பு ஜலத்தில் இருக்கும். டைம் கிடைக்கிறப்ப இங்கே வந்து பாருங்கள், திருவள்ளூர் சிவா விஷ்ணு கோயில் நீங்கள் லொக்கேஷன் போட்டிங்கனாலே இங்கே கொண்டு வந்து விட்டுடும். அவ்வளோ சூப்பராக இருக்கும் சாமி. இந்த சாமி வந்து பார்த்திங்கன்னா தசாவதாரம் ஃபில்ம், கமல்ஹாசனோட தசாவதாரம் ஃபில்மில் வந்து கமலோட வந்து பெருமாளை வந்து கட்டி கடல்ல விட்டுருவாங்க. அந்த மாதிரி சாமி இது சூப்பரா இருக்கும். கடவுள் தெரியாது, கடவுள் மட்டும் கண்டால் கல்லடி தெரியாது. 8ல் 5 எண் கழியும் என்றும் 5ல் 8 எண் கழியாது. அஷ்ட அக்ஷரம் ஏற்கும் நெஞ்சு பஞ்ச அக்ஷரம் பார்க்காது. ஊனக்கண்ணில் பார்த்தால் யாவும் குற்றம் தான், ஞான கண்ணில் பார்த்தால் யாரும் சுற்றம் தான். நாங்கள் வந்து கோயிலுக்கெல்லாம் போயிட்டு சாமியெல்லாம் தர்ஷன் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தோம். மாமா வந்து இங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய சாய்பாபா டெம்பிளுக்கு வந்து போக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பசங்களெல்லாம் கூப்பிட்டு போனாங்க. காவியோட ஃப்ரெண்ட்ஸு எல்லாருமே வந்திருந்தாங்க. எங்கள் கோயிலுக்கு வந்ததுனால இங்கே பக்கத்தில் நம்ம வீடு இருக்கிறதுனால வீட்டுக்கு வந்திருந்தாங்க. கொஞ்ச நேரம் பசங்களோடலாம் பேசிட்டு இவங்க வந்து கோயிலுக்கு வந்து கிளம்பியாச்சு. எல்லோரும் கேக்கெல்லாம் கட் பண்ணி சாப்பிட்டுட்டு காவியா சிவன்யா வந்து அவங்க தாத்தாவோட வந்து கோயிலுக்கு வந்து கிளம்பிட்டாங்க. சிவா விஷ்ணு சாய்பாபா கோயிலுக்கு வந்து போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி ஆகி கிளம்பி போயிட்டாங்க. நாங்கள் பார்த்திங்கன்னா வீட்டில் இதுக்கப்புறம் வந்து சாம்பிராணியெல்லாம் போட்டு பூஜையெல்லாம் பண்ணி மற்ற எல்லாத்தையும் வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். பார்த்திங்கன்னா இன்னைக்கு சாமியெல்லாம் கும்பிட்டு முடித்த பிறகு வந்து நான்வெஜ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். பார்த்திங்கன்னா கோயிலில் வந்து பயங்கர க்ரௌடாக இருந்துச்சு. வெளியெல்லாம் ஒரே சவுண்டாக இருந்துச்சு. ஃபுல்லாக டான்ஸு பஜன்ஸு நிறைய விஷயம் கோயிலில் பண்ணிகிட்டே இருந்ததால் அந்த கோயில் மேளம், அந்த சங்கு ஊதுறது, அதுக்கப்புறம் மோளம் அடிக்கிறது எல்லாமே பயங்கர ட்ரம் சவுண்டு எல்லாமே சவுண்டாகவே இருந்துச்சு. ஸோ அதனால் சாமி பாட்டுமே எங்களால் போட முடியல. போட்டாலுமே ஒன்றும் கேட்கல. ஸோ சாமியெல்லாம் நாங்கள்
கும்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க மார்க்கெட் போயிட்டு ஷாப்புக்கு போயிட்டு சிக்கன் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ காவியா வந்து சிக்கன் பிரியாணி கேட்டிருக்கா. ஸோ அதனால ரைஸ் வந்து ஊற வச்சிடலாம். சிவன்யா வந்து சிக்கன் 65 கேட்டிருக்கா. ஸோ அதனால சிக்கன் 65மே செய்ய போகிறோம். நான் வந்து பிரியாணிக்கு வந்து ரைஸ் எல்லாம் ஊற வச்சுட்டு ஆனியன்ஸ் எல்லாம் சாப் பண்ணி வச்சுருக்கேன். பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி நம்ம சிக்கன் 65க்கு மசாலாஸ்லாம் போட்டு நம்ம நல்லா பிசைஞ்சு தயிரெல்லாம் போட்டு நம்ம கொஞ்சம் ஊற வச்சிட்டோம்னா சிக்கன் 65 வந்து நல்லா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். உங்களுக்கு இதோட ஃபுல் வீடியோ வேணும்னா நம்மளோட அனுஸ் கிச்சனில் வந்து ரெசிபீஸில் வந்து போட்டிருக்கேன். நான் வந்து சிக்கன் 65 வந்து எந்த மெத்தடில் பண்ணுவேன், எவ்வளோ கிறிஸ்பியாக கிடைக்கும், எப்படி நம்மளுக்கு ரொம்ப டேஸ்டியாக கிடைக்கும்ன்றத வந்து நான் vlog போட்டிருப்பேன், ரெசிபி வீடியோஸில் போட்டிருப்பேன். பார்த்தீங்கன்னா பிரியாணியுமே வந்து ஒரு 6 kg கிட்ட வந்து நம்ம அடுப்பில் பிரியாணி பண்ணுறப்ப எந்த மெத்தடில் பண்ணால் ரொம்ப சூப்பரான ஸ்ட்ரக்சரோட பிரியாணி வந்து அந்த சாஃப்டாக ரொம்ப அந்த சிக்கன் பீசஸ்லாம் வந்து லெட் பீஸ்லாம் வந்து ரொம்ப சாஃப்டான அந்த ஸ்ட்ரக்சரோட கிடைக்கும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே நான் வந்து பிரியாணி வீடியோலையுமே போட்டிருப்பேன். போயிட்டு வேணுன்றவங்க செக் பண்ணி பாருங்கள். நான் முடிஞ்சால் அதோட லிங்க்ஸ் எல்லாம் வந்து நான் கீழே பின் பண்ணி வைக்கிறேன். பிரியாணியுமே ரெடி பண்ண ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இன்னைக்கு கொஞ்சம் லன்ச் டைம் வந்து லேட்டு தான். பசங்களுமே கூட கோயிலுக்கு போயிருக்காங்கன்றதால அவங்க வரதுக்குமே கூட கொஞ்சம் லேட்டாக தான் ஆகும். அதனால் நாங்கள் வீட்டில் பூஜையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் போயிட்டு கடைக்கு போயிட்டு வாங்கிட்டு வந்தாங்க. ஸோ அதனால் இன்றைக்கி லன்ச் வந்து கொஞ்சம் லேட்டு தான். பார்த்திங்கன்னா கிட்டிலில் வந்து ஹாட் வாட்டர் வச்சுட்டேன். எடுத்து நம்ம சட்டுன்னு ஊற்றி இந்த மாதிரி நம்ம சமைக்கிறப்ப ரொம்ப ஈஸியாக ஆகிடுது. சமையலுமே ரொம்ப குயிக்காக நடந்துடும். கிட்டில் வச்சுருந்திங்கன்னா சாம்பார் வைக்கிறப்ப, காரக்குழம்பு வைக்கிறப்ப, சமைக்கிறப்ப எனி டைம் வந்து நம்ம ஹாட் வாட்டர் போட்டு இந்த மாதிரி எடுத்து யூஸ் பண்ணுறப்ப ரொம்ப சீக்கிரமாக வேலை முடிஞ்சுது. நம்ம பிரியாணி வந்து ரெடி ஆகிடுச்சு. பார்த்திங்கன்னா இப்போ தம் போட்டுற வேண்டியது தான். நான் வந்து திண்டுக்கல் ஸ்டைலில் தலப்பாக்கட்டு பிரியாணி தான் வந்து நான் இப்போ வந்து ட்ரை பண்ணேன். பார்த்தீங்கன்னா ஹாட் வாட்டரை ரைஸ் வந்து போட்டு ஒரு கலரிட்டு அதுக்கப்புறம் தான் ஹாட் வாட்டரே மிக்ஸ் பண்ணேன். பார்த்தீங்கன்னா 65மே நம்ம கூறிடுச்சு. பசங்களுமே வந்துட்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டு கொஞ்சம் போட்டு நம்ம பிளேட்டில் கொடுத்துட்டோம்னா அவங்க உட்காந்து சாப்பிடுவாங்க. அதுக்குள்ளே நம்ம நெக்ஸ்ட் இன்னொரு வாட்டி போட்டு எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம சாப்பிட்லாம்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஈடு போட்டு எடுத்தாச்சு. பார்த்தீங்கன்னா ரொம்ப கிறிஸ்பியாக சூப்பரான சிக்கன் 65 வந்து ரெடி ஆயிடுச்சு. அகைன் அட் அ டைம்லேயே வந்து நாங்கள் லெமன் ஜூஸ் வந்து நான்வெஜ் எடுத்துக்கிறப்ப லெமன் ஜூஸ் சாப்பிட்றது வந்து ரொம்ப பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். செமிக்கிறதுக்காட்டும் சீக்கிரமாக அந்த நீச்ச வாடெல்லாம் இல்லாமல் இருக்கும். சாப்பிடவுமே நல்லாயிருக்கும். நான்வெஜ் சாப்பிட்டிங்கன்னா கண்டிப்பாக லெமன் ஜூஸ் எடுத்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். பார்த்தீங்கன்னா பிரியாணி செய்கிறப்ப தயிர் ரைத்தா இல்லாமல் நம்ம பிரியாணி எப்படி சாப்பிட்றது? ஸோ அதனால் கடன்ட்டு ஆனியன்ஸ்லாம் சாப் பண்ணி தயிர் பச்சடி வந்து எங்கள் ஹஸ்பண்ட் வந்து ரெடி பண்ணிட்டாங்க. பார்த்தீங்கன்னா சூப்பராக தயிர் பச்சடி, சிக்கன் திண்டுக்கல் தலப்பாக்கட்டு பிரியாணி, பார்த்திங்கன்னா சிக்கன் 65 இது தான் வந்து நாங்கள் நியூ இயர் செலப்ரேஷன் நாங்கள் வந்து இதை தான் சமைச்சிருக்கோம். பிரியாணி பாருங்கள் எவ்வளோ சூப்பராக உதிரியாக எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். ஃபஸ்ட்டு தம் உடச்ச உடனே நம்ம வந்து ஹாட் பேட்டில் வந்து கொஞ்சம் எடுத்து வச்சிடலாம். அப்போ தான் ஈவினிங் வந்து சாப்பிட்றதுக்கு சூடாக இருக்கும். எப்பயுமே பிரியாணி சமைக்கிறப்ப கொஞ்சம் வந்து ஹாட் பேட்டில் எடுத்து வச்சுறது பெஸ்ட்டு. டுடே ஸ்பெஷல் சிக்கன் தலப்பாக்கட்டு பிரியாணி, சிக்கன் 65, ஆனியன் ரைத்தா, லெமன் ஜூஸ். ஸோ வாங்க ஜாலியாக சாப்பிட்டு என்ஜாய் பண்ணலாம். அவ்வளோதாங்க. அன்னிய டே வந்து எங்களுக்கு இப்படி தான் இருந்துச்சு. நீங்கள் நியூ இயர் எப்படிலாம் செலிப்ரேட் பண்ணீங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பட் நாங்கள் வந்து வெளியெல்லாம் எங்கேயும் போகல. பசங்களுக்கு மட்டும் கூப்பிட்டு வந்துட்டு அவ்வளோதான். வீட்டில் வந்து பிடிச்சதை சமைச்சு சாப்பிட்டாச்சு. எனிவே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஒரு வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பை. கண்ணிரண்டில் 100 வெண்ணிலாக்கள் தோன்றும், ஆனாலும் அனல் பாயும். நாடி எங்கும் ஏதோ நாத வெள்ளம் ஓடும், ஆனாலும் என்ன தாகம். மெய்சிலிர்